என்ன தம்பி சொல்றீங்க? நேத்து நடந்த எந்த விஷயத்தையுமே தமிழ் அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லலையா? ஆமா சார், அப்படி சொல்லியிருந்தா கண்டிப்பா துளசி என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா தமிழ் திரும்ப ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்தாரான்னு கேட்டப்போ அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு சார். அதனால தமிழ் எதுவும் சொல்லலன்னு தான் தோணுது. இவ்வளோ நடந்தும் அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லலைன்னா என்ன காரணமா இருக்கும்? சார், எக்ஸாம் நடந்துட்டு இருக்கனால துளசியை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சு சொல்லாம விட்டுருக்கலாம்ல. அதுவும் சரிதான். அந்த பையனை பார்த்து பயந்து நான் ஏதாவது செய்துடுவேணும்னு நினைச்சு அவன் பொண்டாட்டி கிட்ட எதுவும் சொல்லலன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அவன் என்னை பார்த்து பயந்து அடங்கிட்டான் தானே அர்த்தம். இல்லைனாலும் விடாம அடி மேல அடி கொடுத்துட்டே இருந்தா அவன் அடங்கிடுவான். சரிங்க தம்பி, உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சரிங்க தம்பி. ஏய், தமிழ் சார் சொன்ன பிளான்ல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நான் தெளிவா இருக்கேன். கடைசி நேரத்துல உங்க அப்பாவுக்கு பயந்து நீ காலை வர விட்டுறாத. டேய், இது வேற நேரம் கட்ட நேரத்துல சார்ஜ் எல்லாம் போயிருச்சு. ஒரு மணி நேரம் ஆச்சு போன் வேலை செய்யலன்னு சொல்லி. ஒரு பயலும் இதை வந்து இன்னும் பார்க்கல. எனக்கு பதவி போயிடுச்சுன்னு இவனுங்களுக்கெல்லாம் துளிருட்டு போச்சு. எனக்குன்னு ஒரு காலம் வராமையா போயிடும். அப்ப வச்சுக்கிறேன் நான் இவனுங்களை. நர்மதா, எங்கம்மா இருக்க? நான் அப்புறம் பேசுறேன், அப்பா வராரு. நர்மதா, என்னோட போன்ல சார்ஜ் இல்ல, லேண்ட்லைனும் வேலை செய்யல. உன்னோட போனை கூட நான் ஒரு போன் பண்ணிட்டு தரேன். அப்பா, அட கொடுமை, ஒரு போன் பண்ணிட்டு தரேன். ஹலோ ஹலோ, கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ் நர்மதா? ஐ எம் காலிங் ஃப்ரம் ஏவிஎஸ் நெட்வொர்க். வி ஆர் ஏய் தம்பி கொஞ்சம் பொறுப்பா. இருக்கிறது தமிழ்நாட்டுல, ஆனா பேசுறது இங்கிலீஷ்லயா? நீ ஏதாவது சொல்றதா இருந்தா தமிழ்ல சொல்லு. I don't know Tamil, sir. Actually, I got her details from her friends, sir. தம்பி ஒரு நிமிஷம். நர்மதா, எவனோ ஒருத்தன் இங்கிலீஷ்ல பேசி சாவடிக்கிறான். என்ன விஷயம் கேளுமா? ஹலோ. Hi, darling. I love you so much. ஹலோ, எங்களுக்கு எந்த கார்டு வேணாம் சார். நோ சார். No, darling. Give me a strong kiss. Please. No sir, I can't. Please, darling. Please. No, I'm not interested. Don't compel me, please. Please, நர்மதா. நான் டசன் கணக்குல கேக்குறேன். ஒண்ணே ஒண்ணு தானே கேக்குறேன். Please, செல்லம். ஒண்ணே ஒண்ணு, please. Sir, please, don't force me. I just cut the call. நர்மதா, என்னம்மா விஷயம்? இல்லப்பா, கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்டாங்க. வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கு எவ்வளவு நேரம் பேசுன? இல்லப்பா, அது ஏதோ புது பேங்கா. அந்த கார்டு வாங்கி யூஸ் பண்ணா நிறைய gift கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் வேணான்னு சொன்னாலும் கேட்கலப்பா. அதான் இவ்ளோ நேரம். சரி, அதை விடுமா. வர புதன்கிழமை உனக்கு காலேஜ் இருக்கா? அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சா? நம்ம கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற நாளை கேக்குறாரு. என்னம்மா யோசிக்கிற? அன்னைக்கு காலேஜ் இருக்கா இல்லையா? இருக்குப்பா. ஏ? அது ஒண்ணும் இல்லம்மா. மாப்பிள்ளை வீட்டுல நம்ம எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க, அதுதான். இல்லப்பா, அன்னைக்கு எனக்கு பிராக்டிகல் கிளாஸ் இருக்கு. கிளாஸை கட் பண்ண முடியாது. நீ வரலன்னா பொண்ணு எங்கன்னு என்ன கேள்வி கேட்பாங்க. என்னால பதில் சொல்ல முடியுமா? அதுவும் இல்லாம அது ரொம்ப பெரிய இடம். நம்ம சைட்ல இருந்து ஒரு சின்ன தப்பு கூட நடக்கக்கூடாது. நீ கண்டிப்பா வந்தாகணும். நீ காலேஜ் லீவ் போடு, நான் சொல்லிக்கிறேன். சரி, உன் போனை கொடு, எனக்கு ஒரு முக்கியமான கால் பண்ணணும். அண்ணே, காசு எங்க? இன்னைக்கு அந்த ராஸ்கல் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவானோ? அப்படி பண்ண என்ன பண்றது? ஐயோ, என்ன புது நம்பரா இருக்கு? இது நிச்சயம் அவன் வேலையை தான் இருக்கும். இன்னைக்கும் டார்ச்சர் ஆரம்பிச்சிட்டானே. ஐயோ, என்ன பண்றது? ஆனது ஆச்சுன்னு சொல்லி நேரில் போய் மூஞ்சி பேத்துடலாமா? அவனை செத்துடா நீ. டேய் லூசாடா நீ. அறிவு இருக்கா உனக்கு? என்ன டென்ஷன் பண்றது தவிர வேற வேலை இல்லையா உனக்கு?
இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண அடிச்சு வாய் கீழே கீச்சிருவேன் ராஸ்கல் கொன்றுடா உன்னை. என்னங்க நான் துளசி பேசுறேன். ஐயோ சாரி குட்டிமா. என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? யாருன்னு நினைச்சு பேசுனீங்க இப்போ? அது நான் வேற ஒருத்தன் நினைச்சிட்டேன். சரி நீ என்ன புது நம்பர் இருந்து பேசுற? உன் ஃபோன் என்னாச்சு? அதுல ஏதோ பிரச்சனைங்க. போனே போக மாட்டேங்குது. அதான் சிவா அம்மா போன்ல இருந்து பேசுறேன். அது சரி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா கத்துனீங்க? அது ஒன்றும் இல்லை, வேற ஒரு ப்ராப்ளம். சரி நீ எக்ஸாம் எப்படி எழுதுன? நல்லா பண்ணியா? நல்லாதாங்க பண்ணியிருக்கேன். அங்க ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுங்க? திரும்பவும் ஜிபே ஏதாவது பிரச்சனை பண்றானா? ஃபோன் பண்ணி மிரட்டுறானா? இல்லை அவன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண போறான்? சும்மா மழுப்பாதீங்க. போன்ல நீங்க இவ்வளவு கோவமா பேசவே மாட்டீங்க. உண்மையை சொல்லுங்க, அங்க என்னதான் பிரச்சனை? இது பாரு, நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. எவனோ ஒருத்தர் ராங் கால் பண்ணா, நம்பர் தப்பா போட்டிருக்கேன்னு ஒரு வாட்டி சொன்னேன். அப்புறம் திரும்ப திரும்ப போட்டே இருந்தான். அதான் டென்ஷன்ல கத்தி விட்டேன். இல்லைங்க, நீங்க எதையும் மறைக்கிறீங்க. ஐயோ இல்லை குட்டிமா. இல்ல, அங்க ஏதோ நடந்திருக்கு. இல்லைன்னா நீங்க இவ்வளவு ஹார்ஷா இவ்வளவு சீரியஸா பேசவே மாட்டீங்களே. ஐயோ அதான் ராங் கால்னு சொல்றேன்ல. அது ராங் காலாவே இருந்தாலும் காமெடியா பேசி கலாட்டா தான் பண்ணுவீங்க. வாயை கிழிப்பேன், கொன்னுடுவேன், நீங்க பேச மாட்டீங்க. உங்களை மீறி பேசிருக்கீங்கன்னா ஏதோ சீரியஸா நடந்திருக்கு. குட்டிமா ஏன் குட்டிமா நான் நம்ப மாட்டேங்கிற? வேற எந்த பிரச்சனையும் இல்லை, அது வெறும் ராங் கால் தான். சாரிங்க, என்னால இதை நம்ப முடியாது. கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. எங்க கேட்டா உண்மை வரும்னு எனக்கு தெரியும். குட்டிமா நான் அங்கேயே விசாரிச்சுக்கிறேன். போனை வைங்க. நான் சொல்றது கேளு. ஹலோ. இப்ப யார கேப்பா? ஒருவேளை பூ வைக்க போலோ. ஐயோ எல்லாத்தையும் குழப்பி விட்டுருவானே. துளசி சொல்லுமா. மாமா, அவர் எங்கேயாவது வெளியே போயிருக்காரா? இல்லம்மா, வீட்ல தான் இருக்கான். ஏன் கேக்குற? இல்ல மாமா, சும்மா தான் கேட்டேன். அங்க வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஒழுங்கா இருக்காருல்ல? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுனே தெரியலம்மா. சொல்றதா வேணாமான்னு கூட தெரியல. மாமா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. தயவு செஞ்சு எதையும் மறைக்காதீங்க. இல்லைன்னா அதையே நினைச்சு நான் குழம்பிட்டு இருப்பேன். இல்லம்மா, நான் சொல்றேன். நேத்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்தான். திடீர்னு பார்த்தா மிட் நைட்ல அவனை ஆளையே காணா. ஐயோ, அந்த நேரத்துல எங்க போனாரு மாமா? எங்க போனான்னே தெரியலம்மா. கதவு திறந்து கிடக்கு. எனக்கு ரொம்ப பயமா போச்சு. ஏன் போனா, எங்க போனா, எதுக்கு போனா ஒண்ணுமே புரியல. போனை போட்டா நாட் ரீச்சபிள்னு வருது. வீட்ல அம்மா வேற தனியா இருக்காங்க. என்னால தேடி போகவும் முடியல. அப்புறம் காலையில பார்த்தா பெட்ல படுத்திருக்கான். நீங்க அவர்கிட்ட எங்க போனாருன்னு விசாரிச்சீங்களா? இல்லம்மா, கேட்டா கோவப்படுவான், இருக்கவே மாட்டேன்னு ரகலை பண்ணுவான். அதனாலதான் கேட்கல. நீ வேணா அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம், எங்க போனான்னு கேளுமா. கொஞ்சம் முன்னாடிதான் அவர்கிட்ட பேசினேன் மாமா. யார் மேலயே இருக்கிற கோவத்துல என்கிட்ட கத்துனாரு. என்ன விஷயம்னு கேட்டேன். என்னென்னமோ சொல்லி மழுப்புறாரு. உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. அவங்கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான்மா. ஊர் வம்பு இழுத்துட்டு வருவான். ஏண்டான்னு கேட்டா நம்மளே எகிருவான். நைட் நேரத்துல பெருசா ஒன்னும் பிரச்சனை இருந்திருக்காது. காத்தாட வெளியே போயிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நீ ஒன்னும் பயப்படாதம்மா. இல்ல மாமா, எனக்கு என்னவோ பயமா தான் இருக்கு. நீங்க அவர் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க மாமா. அவசியம் பாத்துக்கிறேம்மா. நான் உங்களை நம்பிதான் விட்டுட்டு வந்திருக்கேன். இவர் எங்கேயாவது வெளியே போனா திரும்பவும் பிரச்சனை இழுத்துட்டு வந்துருவாரு. கண்டிப்பாமா, அது எனக்கு புரியாம இல்ல. பகல் முழுக்க வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியா தான் இருக்கான். நைட்டு தான் கிளம்பிடுறான். இப்படி திருட மாதிரி கிளம்புவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. இனிமே ஒன்னும் பிரச்சனை இல்ல. இனி நைட்லயும் செக்யூரிட்டி மாதிரி கூடவே இருந்து பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம எக்ஸாம் எழுதிட்டு வாமா. அவரால உங்களுக்கு தான் சிரமம், அது எனக்கு நல்லாவே புரியுது. அவர் கொஞ்ச நாள் நீங்க தான் பாத்துக்கணும். எனக்கும் வேற வழி இல்ல. நான் பாத்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாத. சரிங்க மாமா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரிம்மா. டேய், இங்கதான் இருக்கியா நீ? சூப்பரா போட்டு கொடுக்குற. இப்ப சந்தோஷமா உனக்கு? டேய், என் மேல கோவப்படுற? துளசி என்ன நம்பி உன்னை விட்டு போயிருக்கு. நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம நடந்தா யார் பதில் சொல்றது? எனக்காக நீ எதுக்கு பதில் சொல்லும்? நான் என்ன குழந்தையா? அதை விட மோசம்டா. மிட் நைட்ல திடீர்னு காணா போற. காலையில பெட்ல படுத்திருக்க. நடுவுல எங்க போயிருந்த? காத்து வாங்க வெளியே போயிருந்தேன். நான் சொன்னது எனக்கே வா. மரியாதை எங்க போனேன்னு சொல்லு. இப்ப நான் தாட்டா உனக்கு காவல். ஆமா, அப்படியே ஒரு பெரிய போலீஸ். டேய், நான் உனக்கு அண்ணன்டா. கேட்டா சொல்லிதான் ஆகணும். எதுக்கு நீ இப்ப என்ன தேவலாம் டார்ச்சர் பண்ணுகிற? அதெல்லாம் சொல்ல முடியாது போ. டேய், எங்க போனான்னு கேட்டா ஏன்டா மழுப்புற? சொல்ற எங்க போன? அதான் சொன்னல, வெளியே காத்து வாங்க வாக்கிங் போயிருந்தேன். டேய், நான் என்ன லூசு நினைச்சியா? நீ எது சொன்னாலும் நம்பணுமா? அந்த நேரத்துல பேய் கூட வாக்கிங் போகாதடா. பேய்க்கு கால் இல்ல,
எனக்கு கால் இருக்குது. ஓ கொல்றானே மா ஆ? என்ன கேட்க மாட்டீங்களா? ராத்திரியில பேய் மாதிரி உலாத்திட்டு வர்றான். எங்க போனன்னு கேட்டா போய் சொல்றான். டேய் எனக்கும் அவனை கேட்டு கேட்டு அழுத்து போச்சுடா. அம்மாங்கிற மரியாதை இருந்தா தானே கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுவான். அதான் இங்க கொஞ்சம் கூட இல்லையே. மா தேவையில்லாம ஆரம்பிக்காத. பார்த்தல இதான் எப்ப பாரு என் வாயை மூடிட வேண்டியது. அதுலயும் இவன் பொண்டாட்டி சொல்றதா எனக்கு வேத வாக்கு. அதுலயும் அவ குதின்னு சொன்னா நெருப்புல கூட குதிப்பான். ஆனா பெத்த தாய் சொன்னா காதுலே ஏறாது. மா போதுமா, இதான் சாக்குன்னு துளசியை குறை சொல்லாதீங்க. துளசி இவனுக்கு நல்லதுதான் சொல்லிட்டு போயிருக்கு. ஆனா இவன் தான் எதையும் காதுல போட்டுக்காம சுத்தி எடுத்துறான். டேய் அவன் ஆம்பளடா, அப்படி ஆடத்தான் செய்வான். புருஷன் மேல அக்கறை இருக்கிறவ அவனை பக்கத்துல இருந்துல பாத்துக்கணும். மா துளசி எக்ஸாம் இருக்குல்லம்மா. ஆமாடா, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு. அவளுக்கு எக்ஸாமும் எழுதணும், புருஷனையும் பாத்துக்கணும். ரெண்டு எப்படா நடக்கும்? பரீட்சை தான் முக்கியம்னு அங்க போய் உக்காந்துக்கிட்டு அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொன்னா இவன் என்னடா பண்ணுவான்? வீட்டுல பொண்டாட்டி இல்லைன்னா போர் அடிச்சா அங்க இங்க போகதான் செய்வாங்க. ஐயோ கடவுளே, உங்ககிட்ட போய் புகார் சொன்ன பாருங்க, என்ன சொல்லணும்? டேய் பார்த்து அடிச்சுக்கடா, மூளைகளை கலங்கிட போகுது. எல்லாம் என் நேரம். டேய் டிவியை கொஞ்சம் ஆஃப் பண்றியா? இங்க உன் கதையே பெருசா இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா. அதுக்கு டிவி எவ்வளவு பெட்டர்ப்பா. டேய் அண்ணனா நினைக்காத, என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு கேளு. ஐயோ நீ சொல்றது நான் கேட்கணுமா? சூப்பர் தலை எழுத்து சொல்லி தொலை. டேய் அவன் காது அங்க இருக்குடா, அங்க சொல்லு. டேய் நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்க, இங்க தோன்றத சொல்றேன். துளசி ரொம்ப நல்ல பொண்ணுடா. உனக்கு துளசி பொண்டாட்டியா அமைஞ்சது உன்னோட அதிர்ஷ்டம். துளசி இருக்கிறதுனால தான் நீ மனுஷனாவே வாழ்ந்துகிட்டு இருக்க. இதுவே சுதா மாதிரி ஒருத்தி உனக்கு பொண்டாட்டியா வந்திருந்தான்னு வச்சுக்க, நீ அடிக்கிற கூத்துக்கு அவ போடுற போட்ல ஒண்ணு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும், இல்ல டைவர்ஸ் ஆயிருக்கும். துளசி ஏதோ அப்பாவை பொண்ணுங்கிறதுனால எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக அதை ஒரே அடியா படுத்தாதடா. இப்படி ஒரு நல்ல பொண்டாட்டி நல்ல வாழ்க்கை யாருக்குமே அமையாது. அது சொல்ற மாதிரி நடந்துக்க, உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டேய் இப்ப நீ என்னடா சொல்ல வர? அவ சொல் பேச்சு கேட்டு அவ கால்ல விழுந்தாதான் இவன் சந்தோஷமா இருப்பானா? மா இது அவனோட பிரச்சனை. மாடியில காக்கா கத்துது, போய் ஓட்டுங்க. நான் ஏன்டா போனோம்? உங்களை பேசாம இருங்கன்னு சொல்றேன், புரியலையா? அமைதியா உட்காருங்கன்னா எப்ப பார்த்தாலும் குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு. உன் வீட்டு சுவாத்த திங்கிறல்ல, நீ பேசுவடா, நல்லா பேசு பேசு. டேய் துளசி பெருசா ஒண்ணும் ஆசைப்படல. எந்த ஊர் வம்புக்கும் போகாம, எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காம தான் கூட சந்தோஷமா வாழ்ந்தா போதும்னு நினைக்குது. இந்த சின்ன ஆசையை கூட அந்த பொண்ணுக்காக நிறைவேற்ற மாட்டியா நீ? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்குன்னு ஒரு வேலை, உனக்குன்னு ஒரு வருமானம் இல்ல. அந்த டென்ஷன்லான ஊர் வம்ப விலைக்கு வாங்கிட்டு இருக்க. அதுவும் ஒரு காரணம் தான். அப்படின்னா நான் சொல்றத கேளு. உனக்காக கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஒழுங்கா அந்த வேலையில சேர்ந்துக்க. முதல்ல என்ன வேலைன்னு சொல்லு. ஓகேனா இல்ல சேரத்தை பத்தி யோசிக்கலாம். ஆனா அது எனக்கு பிடிச்ச வேலையா இருக்கணும். எனக்கு அதான்டா ஆசை. ஆனா என்னால கவர்னர் வேலைக்கெல்லாம் சிபாரிசு பண்ண முடியாதே. ஒரு யூஸ்ட் கார் ஷோரூம்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை காலியா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வேலைக்கு உன்னை சொல்லியிருக்கேன். உன்னை வர சொல்லியிருக்காங்க. உனக்கு ஓகே தானே? யூஸ்ட் கார் ஷோரூம்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை. எனக்கு ஓகே தான். இன்னைக்கு தான் நீ அண்ணன்ற ரோலை கரெக்டா ப்ளே பண்ணிருக்கிற. ரொம்ப சந்தோஷம்டா. நீயும் ஒரு ரோலை ஒழுங்கா ப்ளே பண்ணுவல்ல, அங்கேயும் போய் சொதப்பி வச்சிடாத. பிரதர் எப்போ எங்கன்னு மட்டும் சொல்லுங்க, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தேவையில்லாத அட்வைஸ் பண்ற வேலை வேணாம். நாளைக்கு காலைல வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க, போய் பாரு. அப்பவே வேலைக்கு சேர்ந்துக்க. அப்பதான் மற்ற வெட்டி வேலைக்கெல்லாம் உனக்கு நேரம் இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ். வெட்டியே பேசி ஏன் டைத்தை வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு. எல்லாம் என் நேரம்டா. டேய் தமிழு, ஏதோ உன் அண்ணன் மூலமா ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குடா. இதையும் கெடுத்துக்காதடா. இல்லடா, நீ மட்டும் உன் திறமைக்கு ஒழுங்கா வேலை பார்த்தனா நீ எங்கேயோ போயிடுவேடா. உனக்கு திறமை இல்லையா, அறிவு இல்லையா? எல்லாம் இருக்குது, நேரம் தான் சரியில்லை. இந்த வயசு மேல நீ காக்கா பிடிக்கிறது ரொம்ப கேவலமா இருக்குதுமா. புவி சொன்ன மாதிரி மொட்டை மாடிக்கு போய் நல்லா காக்கா ஓட்டு. அட பாவீங்களா, நான் எப்பேற்பட்ட பேர் எடுத்தவ. பாக்குறவங்கள என்ன பார்த்து அஞ்சு நடுங்குனாங்க. என்ன காக்கா ஓட சொல்லி காமெடி பண்றீங்களா? எல்லாம் என் நேரம்டா.
ஆனா எனக்குன்னு ஒரு நேரம் வரும், அன்னைக்கு ஓட்டண்டா உங்களுக்கு எல்லாம் பேய். யாருக்குமா மாப்பிள்ள பாக்குற? உங்க அக்காக்கு தான். நான் பார்த்து இவர்தான் மாப்பிள்ளன்னு சொன்னா அவ சரின்னு சொல்லிடுவா. எல்லா விஷயத்தையும் என்ன கேட்டுதான் அம்மா முடிவு பண்ணாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் நானும் தனியா இருக்கிறது? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையணும்ல. என் மகனுக்கு உங்க மக தீபாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். யாருக்குமா மாப்பிள்ள பாக்குற? உங்க அக்காக்கு தான். எல்லா விஷயத்தையும் என்ன கேட்டுதான் அம்மா முடிவு பண்ணாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் நானும் தனியா இருக்கிறது? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையணும்ல. தீபா, நீ எடுத்த முடிவு சரிங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. உன் கூட வாழ்ற ஒரு அழகான வாழ்க்கை எனக்கு அமைஞ்சது. அதை நானே கெடுத்துக்கிட்டேன். உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா நான் என்னைக்குமே நடந்துகிட்டதில்ல. நீயும் நானும் ஒன்னா இருந்த சமயத்துல நான் உங்க எல்லாரையுமே ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். சாக்ஷியை கல்யாணம் பண்ற அளவுக்கு போய் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கேன். இப்படிலாம் பண்ணிட்டு நீ என்னை ஏத்துக்கணும்னு நினைக்கிறது நியாயமே இல்லதான். உன் கூட சேர்ந்து வாழ்ற தகுதியும் எனக்கு இல்ல. என் விஷயத்துல நீ எடுத்த முடிவு சரிதான். நீ உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. என்னால இனிமே உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. சத்தியமா உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, வெல்விஷரா எப்பவும் இருப்பேன். பாய். என்ன இது? பிரபாகர் கிட்ட இருந்து இத்தனை மெசேஜ் வந்திருக்கு. தீபா, அம்மா உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு தெரியும். நான் உனக்கு பொருத்தமானவனே இல்லை. உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு.
ஃப்ரெண்டா வெல்விஷரா எப்பவும் இருப்பேன்.